ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறப்போ ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டா இந்த ப்ளவுஸில் அளவெடுத்து பேப்பரில் மார்க் பண்ணி பேப்பர் பேட்டர்ன் போட்டு எடுத்து வச்சுட்டா நம்ம லைனிங் ப்ளவுஸு, ஆர்டினரி ப்ளவுஸு எல்லாத்துக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே அளவில் ஒரு 2-3 ப்ளவுஸ் வந்தாலும் ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டா நம்ம அதில் டக்குன்னு கட் பண்ணி தைச்சிடலாம். அதுக்காக இந்த பேப்பர் பேட்டர்னில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுங்கிறதுக்காக பேப்பர் பேட்டர்ன் ஒன்று போட்டு வச்சுருக்கேங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் பேப்பர் பேட்டர்னு. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவுங்க, அப்புறம் பட்டி. இந்த ஒரு ப்ளவுஸில் அளவெடுத்து பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம பேப்பரை அழுத்தி பிடிச்சிக்கணும். அசையாமல் அழுத்தி பிடிச்சிட்டு ஓரம் ரொம்ப எட்ஜில் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இது லைனிங் துணி தாங்க. லைனிங் துணி மடிப்பு நம்ம சைடு இருக்கணும், அந்த சைடு இருக்கணும். கரைபாகம் இந்த சைடு இருக்குது பாருங்கள். இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை லைனை நம்ம ஸ்கேலில் நேர் பண்ணிக்கலாம். நேர் பண்ணிவிட்டு அதை அச்சா போட்டுடலாங்க. அந்த லைன் வர்ற இடத்துலலாம் ஸ்கேலில் நம்ம லைன் போட்டுக்கிட்டால் நமக்கு கட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், கழுத்து அகலமும் அதே மாதிரி அந்த வளைவு வர்ற இடத்துல மட்டும் நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு பெண்ட் பண்ணி நீட்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த தோள்பட்டை அளவு நம்ம எதுக்கும் இன்ச் டேப்பில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளந்துக்கணும். அளவு நம்ம குறித்து வச்சுருக்கோம்ல, அதில் எந்த அளவு இருக்கோ அது அந்த அளவு இருக்குதா அப்படிங்கிறத ஆம்ஹோல் லென்த்து, ஆம்ஹோல் உயரம், அந்த தோள்பட்டை, பக்க கழுத்து, பின் கழுத்து உயரம், அப்புறம் கீழே மடித்து தைக்கிறது இது பேக் சைடு, அந்த உயரம் ப்ளவுஸோட உயரமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது 13.5 இன்ச்சு அது இருக்குது. 13 இன்ச்சு ப்ளவுஸோட உயரம், 1/2 இன்ச்சு மேலே தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன் 13.5 இன்ச்சு. அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பாருங்க, நேர் கட்டிங்கன்னா அதே மாதிரி பேக்ஸுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே போட்டுடலாம். கீழே நமக்கு ஸ்லீவ் வந்துடும். நான் பட்டி பேக் சைடுக்கு மீதி இருக்கிற துணியிலே வச்சிடலாம். இது ஆனால் இது நான் கிராஸ் கட்டு போடுறேன். அதனால் இந்த கரைபாகம் சைடு அந்த பேப்பர் பேட்டர்னை போட்டு அந்த எட்ஜில் அந்த ஷோல்டரும் அந்த கை ஆம்ஹோல் சைடும் இருக்கிற மாதிரி, அந்த பெண்டு இருக்கிற மாதிரி பாருங்கள். இது ஃபுல் கிராஸ் வரும். இது மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் இருக்கிற மாதிரி போட்டால் நமக்கு ஃபுல் கிராஸ் ப்ளவுஸ் வரும். இது மாதிரி நம்ம போட்டு அந்த அர்க்காத்து இருக்கிற இடத்துலையெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். பேப்பரை மட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்போ தாங்க நமக்கு அளவு மாறாது. ஒரு 1/4 இன்ச்சு அளவு மாறினா கூட நமக்கு ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் பேப்பர் பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணுறப்போ ப்ளவுஸை இன்ச்சாக அழுத்தி வச்சு பேப்பரை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எதுக்கும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணுறது நமக்கு சேஃப்டி. பாருங்கள், இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். பெண்டுலேயும் போட்டுட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். அது ஒரு 4 ப்ளவுஸு தைச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாகிடும். எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், ஆம்ஹோல் ரவுண்டு ஒரு தடவை எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணுறப்போ ஷோல்டரில் தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு அதுக்கப்புறமா அளந்து பார்க்கணும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு, தையலுக்கு 1/2 இன்ச்சு சைடில் மார்பு சுற்றளவு, அதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இது முன்பக்க உயரம், முன் கழுத்து உயரம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் கட்டிங் போட உங்களுக்கு பழக்கம் ஆகிடும். ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறது இல்லை. நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சுட்டா ரொம்ப சீக்கிரமாக வந்து பழக்கம் ஆகிட்டால் சீக்கிரமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து டாட்டுங்க. டாட்டு உயரம் 3 இன்ச்சு. பாருங்கள், அந்த அகலம் வந்து இந்த பக்கம் 1.25, அந்த பக்கம் 1.25, 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து பெல்ட்டு கட் பண்ணியிருக்கேன். அது வந்து பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற துணியில் இந்த சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த பெல்ட்டில் முன்பக்கம் எது பின்பக்கம் எதுங்கிறத நான் அர்க்காத்து போட்டு பாருங்கள் காட்டியிருக்கேன். அதாவது ப்ளவுஸோட முன்பக்கம், அப்புறம் அந்த சைடில் ஆம்ஹோல் சைடு என்ன அப்படிங்கிறத. இப்போ ஸ்லீவ் பார்த்துக்கலாங்க. ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு கீழே அப்படியே வச்சுக்கலாம். வச்சு பேப்பரை நல்லா அழுத்தி பிடிச்சி மார்க் பண்ணிக்கலாங்க. இது மடித்து தைக்கிற இடத்துல ஒரு அர்க்காத்து போட்டிருப்பான், அங்கேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேலில் வந்து லைன் போட்டுக்கலாம். இது லைனிங் துணி தான். லைனிங் துணிக்கு 1/2 இன்ச்சு கீழே பார்டருக்கு மடித்து தைக்க போட்டால் போதும். நான் வந்து 1 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து உள்ளே வந்து கீழே திக்காக வேணும்னு கேட்டாங்க. அதனால் லைனிங் துணி 1 இன்ச்சே வச்சுட்டேன். நான் இது வந்து மடித்து தைச்சிடுவேன். உள்ளே பெல்ட்டுக்கு இன்னொரு துணி வேணும். அதனால் மீதி இருக்கிற ஸ்பேஸில் இன்னொரு பெல்ட்டுக்கு லைனிங் துணி இன்னொன்று மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நாங்கள் இப்போ வந்து லைனிங் துணியில் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு, பெல்ட்டுக்கு 2 துணி எல்லாமே மார்க் பண்ணி இப்போ வந்து கட் பண்ணுறோம். எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. அதாவது மார்க் பண்ணி பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணி ஒரு தடவை இன்ச் ஸ்டெப்லேயும் கரெக்டான அளவு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறோம். பெல்ட்டுக்கு இங்கே ஒரு பீஸு, அந்த சைடில் மீதி இருக்கிறதுல இன்னொரு பீஸ் கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட்டில் வந்து மட்டும் அந்த கரபாகத்தில் ஆம்ஹோல் வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணால் அது வந்து நமக்கு வந்து ப்ளவுஸு ஃபுல் கிராஸ் வரும். கிராஸ் கட்டிங் எதுக்கு போடுறதுன்னா, அதாவது ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். அதாவது அழுத்தின மாதிரி இருக்காது. ப்ளவுஸ் போட்டால் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்ல ஷேப்பாகவும் இருக்கும். அதுக்காக தான் கிராஸ் கட்டிங் போடுறாங்க. பாருங்க, இது ஸ்லீவு. ஸ்லீவோட சென்டர்லேயும் நம்ம வந்து அர்க்காத் போட்டு மார்க் பண்ணிக்கணும். தையல் வர்ற இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் அர்க்காத்து போட்டிருக்கு. அவ்வளோதான். பாருங்க, இப்போ எல்லாமே நம்ம வந்து மடித்து தைக்கிற இடத்துலையும் கட் பண்ணிட்டேன். இது இன்னொரு பெல்ட்டு. அடுத்த வீடியோவில் நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறத நான் காமிக்கிறேங்க. ஆர்டினரி ப்ளவுஸு ஃபஸ்ட்டு தைக்கலாம். அடுத்தது வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு தான் சொல்கிறேன். அளவு எடுத்து எப்படி மார்க் பண்ணி ப்ளவுஸ் தைக்கிறதுங்கிறத ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. சாய் கிரியேட்டிவ்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே பட்டன் பட்டி, கிராஸ் பீஸு, கழுத்து கிராஸ் பீஸு எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.